காதலிக்க போறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க கேட்க வேண்டிய முதல் பாட்டு இதுதான். அவளும் நானும் அமுதும் தமிழும். ஓகே கண்மணி படத்துக்காக வந்து கம்போஸ் பண்ண பாட்டு. ஏஆர் ரஹ்மானுக்கு வேற யாருக்கும் கொடுக்க மனசில்ல. ஜிவிஎம் கிட்ட வந்து இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தாங்க. அவளும் நானும் அலையும் கடலும். நான் இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது ரஹ்மான் சார் என்னை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணார். ஓகே. அவளும் நானும் தவமும் அருளும். பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாட்டு உங்களை எங்கேயோ கூட்டு போயிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது வந்து பாரதிதாசனுடைய வரிகள்லேருந்து எடுத்து நானே ஒர்க் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அவளும் நானும் வேறும் மரமும். மணி சாருடைய படத்துக்காக பண்ண சாங், ஓகே கண்மணிக்காக பண்ண சாங். ஸோ அவங்க அந்த சாங் யூஸ் பண்ணிட்டு யூ வாண்ட் டேக் திஸ் சாங் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது வந்து மேட்ச் வந்து மணி சாருடைய படத்தில் வந்த சாங் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். Wonderful. And I shot it, and after I filmed it, he saw the visuals and then he produced the song. மீனும் பூனலும் விண்ணும் வீரிவும். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை தமிழ் கேட்டு வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட்டை டெய்லியும் ப்ளே பண்ணி அந்த குழந்தைய கேட்க வைங்க. இந்த பாட்டுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும். அவளும் நானும் தேனும் இனிப்பும். இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவளும் நானும் சிரிப்பும் மகிழ்வும். விஜய் யேசுதாஸ் குரல் இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய பலம். நானும் அவளும் உயிரும் உடம்பும். 50 வருஷம் கழிச்சும் ஒரு வரி ஒரு பாட்டுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு இந்த பாட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நரம்பும் யாழும் பூவும் மனமும். ஏஆர் ரஹ்மான் இஸ் லிட்ரலி கிஃப்ட் டு அஸ். அவளும் நானும் அப்படின்ற மாதிரி இசையும் ரஹ்மானும் அப்படின்னு தான் நான் இந்த பாட்டை கேட்பேன். அவளும் நானும் திங்களும் குளிரும். இந்த பாட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்றத கமெண்ட்ல. அவளும் நானும் அமுதும் தமிழும்.